குட் மார்னிங். வெல்கம் டு ஃபோர் டெஸ்டினேஷன். இப்போ பார்த்தீங்கன்னா முன்னாடி காட்டு 12 கிலோமீட்டர் டிராஃபிக்கு. டைம் பார்த்தீங்கன்னா கரெக்டாக 6:26 ஆகுது. எர்லி நாங்கள் 4 மணிக்கே வரத பிளானு. கொஞ்சம் அது இதுக்காக லேட் ஆகிடுச்சு, பாலை பிடிச்சி வேலைன்னு சொல்லி. டைவர்ஷன் இந்த வழியாக போகக்கூடாது, சுற்றி போங்க. இப்போ டிராஃபிக்கில் மாட்டிட்டோம். எவ்வளோ நேரம் ரீச் ஆகுது தெரியல. நமக்கு கரெக்டாக பார்த்தீங்கன்னா இன்னும் 12 கிலோமீட்டர் இருக்குது. 25 மினிட்ஸ் ஆகுது ரீச் ஆகுது. ஸோ எல்லாம் நைட்டு வர ஆரம்பிச்சிட்டாங்க. அங்கே மாநாட்டில் போனால் சேர் இருக்கான்னு தெரியல. போயிட்டு பார்ப்போம், தெரியும், பார்க்கலாம். இன்னும் 2 பேர் வேறு வந்திருந்தா இன்னும் எனக்கு கொஞ்சம் ஈஸியாக இருந்திருக்கும். ஏன்னு கேட்டிங்கன்னா நான் ஒருத்தன் தான் ட்ரைவிங் பண்ணுறேன். வெற்றிவேலுக்கு ட்ரைவிங் தெரியாது. தெரியும், ஃபுல்லாக டிராஃபிக்னால கொடுத்துருக்க வேண்டியதாக இருக்குது. நான் தான் ஓட்டிகிட்டு வந்தேன். 1 டிரைவர் 1 சிங்கிள் வேன். அவனுக்கு தான் மாற்றி மாற்றி ஓட்டு நான் தூங்கியிருக்கலாம். ஸோ இல்லை, நம்ம என்ஜாய் பண்ணுறக்காக வந்தோம். விஜயை பார்த்துட்டு பார்க்குறோம், என்ஜாய் பண்ணுறோம், கோயம்புத்தூர் கிளம்புறோம். கூட இருந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஃபோர் டெஸ்டினேஷன். தூக்கத்தில் இருப்பேன் கொஞ்சம். A few moments later. இப்போதான் பிஸியானதை பார்த்தோம். கேமரா கவர் பண்ண முடியும்னு நினைக்கிறேன். ஆனால் நாங்கள் லைவாக பார்த்தோம். இதே மாதிரி தளபதி பக்கத்தில் பார்த்தா இன்னும் சந்தோஷப்படுவோம். இந்த வேட சர்ப்ரைஸ், சரியான சர்ப்ரைஸில் அன்எக்ஸ்பெக்டட் ட்விஸ்ட். ஆமாம், நாங்கள் வாடி நடந்து போயிட்டு வெளியே பார்த்தா முன்னாடி வர எப்படி என்ட்ரன்ஸ். ஃபைனலாக உள்ளே போக போகிறோம். இன்னைக்கு பார்த்துருவோமா? தளபதியை பார்த்துட்டு தான் நீங்கள் வெளியே வரோம். அது வரைக்கும் இங்கே தான் புயலே எடுத்தாலும் உடனே எடுக்க முடியாது. ரைட்டாக ஒரு கை பார்த்துடலாம். தமிழா நம்ம வாழ போறோமே, ஒரு கரையில்லாத கையை பிடிச்சு போக போறோமே. தமிழா தமிழா நம்ம வாழ போறோமே, ஒரு கரையில்லாத கை. தளபதி பின்னாடி தான் இருக்காரு, எஸ்டேட் இருப்பாரு. ஈவினிங் ஒரு குட்டி ஸ்டோரி இருக்கு. ஒரு குட்டி பெரிய ஸ்டோரியாக இருக்குது. ஏன்னா அந்த பக்கம் தானே போகணும், எல்லோரும் அங்கே தானே போகிறாங்க. ஆமாம் ஆமாம், வாங்க. அதுதானே ரேம்பாக் பக்கத்தில். இது ரேம்பாக் பக்கத்தில் இல்லைண்ணே, ரேம்பாக் பக்கத்தில் தான் நம்ம போகணும். எல்லோரும் ஓடுறாங்க பாருங்க. சரி, இப்போதைக்கு உட்காருவோம். கொஞ்ச நேரம் கழிச்சு விஜய் வரான்னு தெரிஞ்சோடனே எங்கேயாச்சும் போய் ஓடி போய் பக்கத்தில் போய் நின்று ஒரு வீடியோ மட்டும் எடுத்துடலாம். அவ்வளோ வெறி மாப்பிளைக்கு உங்களுக்காக மாமா. டைம் வந்து 8 ஆச்சு. டைம் 8 ஆச்சு. நல்லா தூங்கிட்டு இருக்காரு. 4 மணி முடிய நாங்கள் இப்படி தான் உட்காந்துட்டு கூட்டத்தை மட்டும் பார்க்க போகிறோம். வீடியோ பண்ணிருந்தோம். 2 செகண்டுக்கு புக்கு கூட்டம் வந்துருச்சு. நாங்கள் வந்து ரேம் பக்கத்தில் போட்டு உட்காந்துருக்கோம். தளபதி வந்தாருன்னா இங்கே தான் எடுக்கிற மாதிரி இருக்கும். இப்போதைக்கு கேமராவில் ஒரு மாதிரி தெரியுது. 4 மணிக்கு பெட்டராக இருக்கும்னு நினைக்கிறேன். 4 மணி முடி இங்கே தான். ஸோ சாப்பாடே சாப்பிட்றதுனா பரவாயில்ல, இந்த மனுஷன் மயக்க மாட்டி இருந்தாலும் பரவாயில்ல, எனக்கு கவலையே இல்லை. நீங்கள் எப்படியாச்சும் பார்க்கணும், அதான் எங்கள் டார்கெட். எங்கள் நிலைமையை சொல்லவும் முடியாது, மெல்லவும் முடியாது. இப்போ எங்களுக்கு அர்ஜென்ட்டாக ஒரு கால் பண்ணணும். ஆனால் இப்போ கிடைக்க மாட்டேங்குது. ஃப்ளோவுல கெட்ட வார்த்தை வருமா? டவரே சுத்தமாக இல்லை. இப்போ நாங்கள் வந்து டவருக்காக இப்போ வெளியே போகிறோம். டேய், இவன் வேற என்னை ரொம்ப டார்ச்சர் பண்றான்டா. ரியாலிட்டி ஆஃப் டிவிகே மாநாடு. டவர் இல்லாமல் ஒரு எமர்ஜென்சி காலுக்காக ரேம்பாக் பக்கத்தில் உட்காந்துருந்தேன். நாங்கள் 2.5 கிலோமீட்டர் இப்போ வெளியே வந்து கால் பேசிட்டு திருப்பி போகிறோம். திருப்பி ரேம்பாக் கிடைக்குமா தெரியல. இதுக்கெல்லாம் காரணம் இதுதான். இவர்தான், இவருக்கு இதான் வேலை. ஃபோன் கால் பண்ணாமல் அவனுக்கு சின்ன தப்பு பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி போச்சா? என்ன பீலிங்கா? இல்ல பீலிங்கான்னு கேக்குறேன். எனக்கு தான் பீலிங்கி. போடா. போனோம். இப்போ 1.5 கிலோமீட்டர் சும்மா வந்துட்டு இப்போ கிட்டத்தட்ட 2 கிலோமீட்டர் ஆயிடுச்சு நடந்து கணக்கு போய் பார்த்தா. இப்போ உள்ளே வந்துட்டோம். பைப் எங்கே இருக்குன்னு பாருங்க. பைப்பு தண்ணிக்கு பைப் பார்த்துட்டு அப்புறம் அவர் வர முடியும் வந்துட்டு சும்மா உட்காந்துட்டு கடைசியாக ரேம்பாக் கிட்ட போகலான்னு பிளானு. பட் எப்படி நடக்க போகுதுன்னு தெரியல, பார்க்கலாம். ஃபஸ்ட்டாச்சு கிட்ட உட்காந்துருந்தோம். இப்போ ரொம்ப தண்ணி உட்காந்துருக்கோம். அது வேறு மண்டை இது 6 மணி நேரம் 6 ஹவர்ஸ் இந்த வேகாத வெயில் உட்காந்துருக்கோம். A few moments later.
ரியாலிட்டி ஆஃப் மாநாடு பார்க்கலாமா? இதுதான் மாநாடு, ரியாலிட்டி ஆஃப் மாநாடு. அண்ணா கொடுங்க, நாங்கள் பிடிச்சிக்கிறோம். வாய்ப்பில்லை ராஜா. வெற்றி, நம்ம உள்ள வந்துட்டோம். ஜாலியாக உட்காந்து இந்த மதுரை வெயிலில் எப்படா உட்கார போகிறோம்னு நினச்சோம் சாயங்காலம் வரைக்கும். கடைசியில் பார்த்திங்கன்னா அங்கே இருக்க எல்லாருமே கீழே போட்டுட்ருக்க அந்த தார்பாய் மாதிரி இருக்க மெட்டீரியலை தூக்கி டென்ட்டு மாதிரி கட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. எங்களையும் அந்த கூடாரத்துக்குள்ளே வாலண்டியராக வாங்கப்பா உள்ள அப்படின்னு சொல்லி இழுத்துட்டாங்க. இழுத்த பாவத்துக்கு பார்த்திங்கன்னா நானும் வந்து சேரு மேலே வச்சு அது மேலே வந்து துணியை பிடிச்சிட்டு உட்கார ஆரம்பிச்சிட்டேன். ரொம்ப நேரம் சரியான வெயில், அங்கே இருக்க எல்லாத்துக்குமே சரியான பசி. தண்ணி வாங்க கூட வெளியே போக முடியாது, ஏன்னா போனோன்னா சேர் காலியாக போயிடும். ரொம்ப நேரமாக உட்காந்த பிறகு எங்களுக்கு நாங்கள் கொண்டு வந்து இந்த கடல பேக்கெட்டை எடுத்து நாங்கள் நொறுக்க ஆரம்பிச்சிட்டோம். சரி என்னடா இவ்வளோ நேரம் ஆகுது, ஒரு ரியாக்ஷனாக காணும்னு சொல்லிட்டு வெளியே போய் பார்த்தா இருக்கிற எல்லாருமே எங்களை மாதிரி கிடைக்கிற சேரு கம்பம் எல்லாத்துலேயுமே கட்டி உள்ளே உட்கார ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன்னா அந்தளவுக்கு சரியான வெயில். அங்கே தண்ணி கூட குடிக்க முடியாதனால எங்களுக்கு ரொம்ப நாங்களாம் வந்து ட்ரை ஆகிட்டோம். சரி இப்போ என்னடா பண்ணுறேன்னு சொல்லிட்டு ரொம்ப நேரம் வெயிட் பண்ணிவிட்டு ஓகே ஈவினிங் தான் ஸ்டார்ட் ஆக போகுது அப்படின்னு சொல்லிட்டு எங்களுக்கு பசிக்க ஆரம்பிச்சிச்சு. சரி ஓகே இந்த இடத்த விட்டு வெளியே போய் நம்ம போய் சாப்பிடலாம், இதுக்கு மேலே தாங்க முடியாதுன்னு சொல்லிட்டு போகிற வழியில் பார்த்திங்கன்னா தண்ணி பிடிச்சி குடிச்சிட்டு அதுக்கப்புறம் அப்படியே நாங்கள் சாப்பிடலாம்னு சொல்லிட்டு வெளியே வந்துட்டோம். நாங்கள் வெளியே போகிறப்ப தான் மொத்த கூட்டமும் உள்ளே வந்துட்டு இருந்துச்சு. ஸோ எங்களுக்கு செம்ம ஷாக் ஆகிடுச்சு, இதுக்கப்புறம் என்னடா ஆக போகுது அப்படின்ட்டு. ஆனால் படையே இப்போ தான் திரண்டு வருது. சாப்பிட்டுட்டு வரப்போ இன்னும் இடம் தயவு செஞ்சு காசு இல்லாமல் வெளியே வராதீங்க. கேஷ் இல்லாமல், ஆமாம் காசு கேஷ் ஏதோ ஒன்று. இங்கே சுத்தமாக டவர் இல்லை. கிட்டத்தட்ட 2-3 கிலோமீட்டர் நாங்கள் நடந்து ஜாமர் வச்சுக்கிறாங்க. ஆமாம் ஜாமர் மாதிரி ஏதாவது வச்சுருக்காங்களாமா, அது உண்மையாக பொய்யான்னு தெரில. கையில் 10 ரூபா இல்லை, நெட்ஒர்க்கே இல்லை சுத்தமாக. இப்போ எங்கள் ஐஸ்கிரீம் 10 ரூபா பருத்தி பால் கூட வாங்கி கொடுக்க முடியல, அந்த மாதிரி தான் எங்கள் நிலமை போயிட்டுருக்கு. இப்போ நாங்கள் திருப்பி பார்க்கிங் ஏரியா கிட்டத்தட்ட ஒரு 1.5-2 கிலோமீட்ரு திருப்பி நடந்து போய் அப்புறம் இதுக்கப்புறம் வண்டி எடுத்து நாங்கள் போய் சாப்பிட்டு. ஐயோ இதுதான் ரியாலிட்டி. டிவியில் பார்க்குறதுக்கும் மாநாடு நேரில் போய் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறதுக்கும் நாங்கள் பண்ண ஒரு சின்ன 2 தப்பு. மொதல் தப்பு இம்பார்ட்டன்ட் கால் பேசாமல் நாங்கள் உள்ளே போயிட்டோம், டவர் இல்லை. 2வது தப்பு கேஷ் எடுக்காமல் வந்துட்டோம். இங்கே வந்து ஜிபே பண்ணி எதாவது சாப்பிடலாம் பார்த்தா QR வச்சுருக்காங்க, ஆனால் டவர் இல்லை, கையில் 10 ரூபா இல்லை. இப்போ நாங்கள் போயிட்டு நீ ஏடிஎம்மில் போய் எடுக்கிறதா இல்லை என்ன பண்ணுறேன்ட்டு இன்னும் கொஞ்சம் நேரத்தில் மாநாடு வேறு ஸ்டார்ட் ஆனாலும் ஆயிரும். இப்போதைக்கு நமக்கு பக்கத்தில் உட்காந்துருக்கவங்க 2 சேர் மட்டும் பிடிச்சி வைக்கலன்னு சொல்லியிருக்காங்க. அவங்க பிடிச்சி வைக்கலன்னா மொத்தமாக வேஸ்ட் வந்தது. கிட்டேருந்து பார்க்கலான்னு நினச்சது, அப்புறம் அவ்வளோதான் போயிருக்கோம். அதுக்கெலாம் பாவம் முடியல, திணறாரு. ஆல்ரெடி வண்டி ஓட்டுறப்பே முடியல, இப்போ என்னாலையும் சுத்தமாக முடியல. தண்ணி மட்டும்தான் குடிச்சு நாங்கள் உயிர் வாழ்ந்துட்டுருக்கோம் இந்த நாள். காரை வெளியே எடுத்துகிட்டு போகலான்னு பார்த்தா போலீஸ்காரங்க விட மாட்டுறாங்க. 1 வே ஆகிடுச்சு நீங்கள் வந்த ரூட்டு. ஸோ அதனால் வந்துட்டு நீங்கள் மீட்டிங் முடிஞ்சப்போ தான் போக முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. கையில் கேஷ் இல்லை சார், நெட்ஒர்க் இல்லை, எப்படி சாப்பிட்றேன்னு கேட்டால் வெயிட் பண்ணுங்கப்பா நான் சொல்கிறாங்க. இப்போது கூகுளில் இப்போ கொஞ்சம் நெட்டு கிடச்சிது, சரி ஓகேன்னு சொல்லி போட்டு பார்த்தோம். ஒரு 800 மீட்டரில் ஒரு ஏடிஎம் காட்டுது. ஒன்று அந்த ஏடிஎம்மில் போய் பணம் எடுத்துகிட்டு வந்து இங்கே சாப்பிட்ணும், இல்லை அது பக்கத்தில் ஏதாச்சும் கடை இருந்துச்சுன்னா அங்கேயே வாங்கி சாப்பிட்ணும். வேறு ஆப்ஷனே இல்லை. ஃபுல்லாகவே பார்க்கிங் இதாகிடுச்சு. இப்போ நானும் இவரும் இப்போ வண்டி நிப்பாட்டிட்டு நடந்து போயிட்டு தான் சாப்பிட்டு வரணும். தயவு செஞ்சு கேஷ்லாம் வெளியே வராதிங்க. A few moments later. ஒரு வழியாக ஏடிஎம்மில் போய் காசு எடுத்து சாப்பாடு வாங்கிட்டு வந்துட்டோம். இப்போ கையில் ஒரு 100 ரூபா இல்லாதனால வாழ்க்கையில் எவ்வளோ கஷ்டப்பட்டோன்னு. சோத்துக்கா ஒரு வேளை சாப்பாடு எவ்வளோ முக்கியம், 100 ரூபாவோட வேல்யூ எவ்வளோ முக்கியம்னு எனக்கு தெரிஞ்சது. கையை செஞ்சு சொல்கிறேன், அக்கௌண்ட்டில் எவ்வளோ இருந்தாலும் சரி கையில் காசுலாம் வெளியே சுற்றாதீங்க. பிரயோஜனமே நெட்டு இப்படின்றது கூட கிடைக்கலன்னா முடிஞ்சு. சாப்பாடு இப்போ தான் கஷ்டப்பட்டு வாங்கிட்டு வந்தோம், இப்போ ஃப்ரீ சாப்பாடு தராங்க. ஒரு வழியாக சாப்பிட்டோம். சாப்பிட்டுட்டு இப்போ அகெயின் நாங்கள் வந்து இந்த மாநாடு பிளேஸுக்கு ஒரு 2 கிலோமீட்டர் இருக்குமா, 2 கிலோமீட்டர் அகெயின் நடந்து போகிறோம். இந்த வாட்டி கேஷ் இருக்குது, ஏதாச்சும் உனக்கு என்ன டக்குன்னு வாங்கிக்கலாம். என்ன நாங்கள் ஒரு 2 சீட்டை பிடிச்சி வைக்க சொன்னோம் ஒருத்தர்கிட்ட, அவர் பிடிச்சி வச்சுருப்பாரா இல்லை அது சீட்லாம் பறந்துச்சான்னு தெரில. ஸோ போய் பார்த்தா தான் தெரியும். ஆனால் கூட்டம் இப்போ தான் ஆக்சுவலாக வருது. எனக்கு தெரிஞ்சு இன்னும் ஒரு 1 hour 2 hours வந்துட்டு வந்துடுவாங்கன்னு நினைக்கிறேன் தளபதி. ஸோ வந்துட்டாங்கன்னா எப்படியாவது பார்த்து அதை வீடியோவில் எப்படியாச்சும் போடணும். ஸோ அதுக்கு தான் அவ்வளோ கஷ்டம். எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் போயிட்டு ஒரு பிளேஸை பிடிச்சி செட்டில் ஆகிற வழி பார்க்கணும்.
அப்படியே நாங்கள் 2 பேரும் ஃபாஸ்ட்டாக நடக்க ஆரம்பிச்சிட்டு போகிற வழியில் பார்த்திங்கன்னா 2 ஐஸ்கிரீம் வாங்கி சாப்பிட்டோம். ஆனால் அங்கே போனப்போ தான் தெரிய ஆரம்பிச்சிச்சு கூட்டமே இப்போ தான் உள்ளே போக ஆரம்பிச்சதுன்னு. நாங்கள் அப்படி இப்படின்னு சொல்லி அடித்து பிடிச்சி ரேம்ப் வாக் கிட்டே வந்துட்டோம். ஆனால் அங்கே சுத்தமாக சேர் கிடையாது. உள்ளே போனால் எல்லாம் தண்ணிக்கு கஷ்டப்பட்டுட்டதுனால வெளியேருந்து தண்ணி பாட்டிலாம் வீச ஆரம்பித்தாங்க. ட்ரோன் பறக்க ஆரம்பிச்சோன்னா எல்லாருமே ஏறி நிற்க ஆரம்பிச்சிட்டாங்க. டைமு கிட்ட வந்தோன்னா எங்களுக்கு ரொம்பவே பதட்டம் ஆயிடுச்சு. லாஸ்ட் அட்டம்ப்ட்டு 2 அட்டம் மிஸ் பண்ணிட்டோம். இதான் ஃபைனல் அட்டம்ப்ட்டு. இப்போ பார்க்க முடியாமல் எடுக்க முடியாமல் போச்சுன்னா மொத்தமாக வேஸ்ட் ஆகி நினச்சி பயத்தில் நின்றுருந்தோம். பதட்டமாக இருக்குது. முடியுமா? எடுக்கலாம். சரி தூக்கிடுங்க, பார்த்துக்கலாம். ரொம்ப நேரமாக அந்த கூட்டத்தில் நின்ன பிறகு பார்த்திங்கன்னா மானிட்டர் ஆன் ஆகி ட்ரோன்ஸ்லாம் பறக்க ஆரம்பித்தோடனே டக்கு டக்குன்னு பார்த்திங்கன்னா கூட்டம் ஃபுல்லாக ஸ்பீக்கர்ஸ் மேலே ரேம்ப் வாக் கிட்டேன்னு சொல்லி டக்கு டக்குன்னு ஏற ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ நாங்களும் வெயிட் பண்ணிகிட்டு இருந்த அந்த மூமெண்ட் வர ஆரம்பிச்சிருச்சு.